பாதி பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. நல்லா கேளுங்க. கேட்டாதான் என்ன சொன்னாங்க அம்மா? என்ன சொன்னாங்க? கேட்டாதான் கிடைக்கும். சொல்லுங்க, கேட்டாதான். நான் சொல்றது சொல்லுங்க. கேட்டாதான் கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இப்படி மட்டும் கேட்கறது இல்ல, இது கொடுங்க ஆண்டவரே, இது செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது இல்ல, இப்படியும் கேட்கணும். எப்படி கேட்கணும்? நல்லா காது கொடுத்து என்ன சொல்றாங்க. இப்ப சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? யெகோவா தேவனுக்கு எத்தனை பேரு கேட்கல பாத்தீங்களா? 1000 நாமம். சொல்லுங்க, 1000 நாமம். 1000 நாமம் வச்சிருக்கிறது யாரு? யெகோவா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களை பார்த்து நீ தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களை பார்த்து நீ தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? லாய்க்கு இல்லை, நீ வேலைக்கு ஆகாது, உன்னால முடியாதுன்னு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்காங்களா? சொன்னவங்க கை தூக்குங்க பாப்போம். எல்லாரும் ஒரு ஆள் 2 பேர் தானா? வீட்டில் எல்லாரும் பார்த்து தான் சொல்றாங்களா? என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீ தகுதி கிடையாது, நீ யூஸ் இல்லை, உன்னால செய்ய முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால முடியுமா? முடிஞ்சா செஞ்சு காட்டு. நீ அவ்வளவு பெரிய ஆளா? கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டிருக்காங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளு தான் பைபிள்ல ஒரு ஆளை பார்க்க போறோம். பைபிள்ல ஒரு ஆளு அதே மாதிரி சொன்னாலு, எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு இது கிடையாது, என்னால செய்ய எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, சத்து இல்லைன்னு சொன்ன ஆளு ஆண்டவர் எப்படி யூஸ் பண்றாரு? யாரு? யெகோவா தேவன் எப்படி யூஸ் பண்ணி அவனை எப்படி மாத்துறாருன்னு தான் இன்னைக்கு மெசேஜ். அப்போ நம்ம தகுதி இல்லைன்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்களோ, அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ரெடி ஆயிட்டீங்க. என்ன எதுக்கு? தகுதியா இருக்கிறதுக்கு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க. சரி, ரொம்ப குழப்பம் வேணாம். தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. தகுதி இல்லாத ஆளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. எடுத்து தகுதி இல்லாதவனை தகுதியா மாத்துறாரு. அல்லேலூயா. தகுதியே இல்லை, உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்ன ஆளை என்ன பண்றாரு? அப்படியே தங்கம் மாதிரி மாத்துறாரு. இது மாதிரி எல்லாம் தங்கம் வச்சிருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? தங்கம் தங்கம் எப்படி இருக்கும்? வைரம் பாத்துருக்கீங்களா? வைரம். சரி, கல்லு பல கண்ணாடி பாத்துருக்கீங்களா? கண்ணாடி எப்படி இருக்கும்? பல பலன்னு இருக்குமா? அந்த மாதிரி கண்ணாடி போல ஆகுறாரு. ஒண்ணுமே இல்லை, நீ யூஸ் இல்லை, நீ வேலைக்கு ஆக மாட்ட, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன ஆளு என்ன பண்றாரு? அப்படி மாத்துறாரு. அந்த மாதிரி ஆளு தான் ஒரு ஆளு. அவர் பேரு வந்து கிதியோன். சொல்லுங்க, கிதியோன். இப்ப கிதியோன் என்ன பண்றாரு? கிதியோன்ன்றவர் வந்து பழைய ஏற்பாடுல ஒரு ஆளு. பைபிள் எத்தனை? 2 இருக்கா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதுல பழைய ஏற்பாடுல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா கிதியோன் ஒருத்தர். சொல்லுங்க, கிதியோன். கிதியோன், கிதியோன். நான் சத்தமா சொல்லுங்க, கிதியோன். கிதியோன்ற ஒரு ஆளு தகுதியே இல்லைன்னு சொன்ன ஆளு ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா நம்ம கதை இன்னைக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளு என்ன பண்றாரு? இஸ்ரேல் தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேல் ஒரு தேசம். இஸ்ரேல்னு ஒரு தேசம். அந்த தேசத்துல கிதியோன் ஒரு ஆளு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. வேலை செய்யும் போது ஆண்டவர் வந்து சந்திக்கிறாங்க. கிதியோன், கிதியோன், நான் உன்னை வச்சு இந்த தேசத்தை மீட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேசத்தை மீட்க போறேன், இந்த தேசத்தை விடுதலையாக்க போறேன் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? நான் தகுதி இல்லை. சொல்லுங்க, நான் தகுதி இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை. டேலண்ட்னா தெரியும்ல, எனக்கு திறமை இல்லை, நான் எப்படிங்க என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ தகுதி இல்லைன்னு சொல்றதாயா தகுதின்றாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க தகுதி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தகுதி இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை ஆண்டவர் தேடுறாரு. ஒரு ஒரே வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:15. ஆண்டவர் கூப்பிடுறாரு கிதியோனை. அப்ப அவன் சொல்றான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். கூப்பிட்ட உடனே சொல்றான், எனக்கு சுத்தமா தகுதி கிடையாது, என்னோட ஊர்லயே நான் தான் ரொம்ப கம்மியான ஆளு, என் ஊர்லயே
ரொம்ப கம்மியான ஆளு. ஊர்ல மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப சின்னவன், ரொம்ப எளிமையானவன். என்னால எப்படி முடியும், என்னால எப்படி செய்ய முடியும்னு கேட்கறான். கரெக்டு தானே? கிதியோன் பார்த்துட்டு வந்தீங்களா? கரெக்ட் தானே? அவன் சொல்றான், சொன்னோடனே பயப்படுறான். என்ன ஆண்டவர் என்ன வச்சு இந்த தேசத்தையே மீட்க போறீங்களா? ஐயோ என்னங்க, நான் கிராமத்துல எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு ஓரத்துல நான் பாட்டிக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆளை கொண்டு போயிட்டு தேசத்தை ரசிக்கிறேன்னு சொல்றீங்களே, என்னங்க இது, என்ன கதை, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் லைனே அவன் சொல்றான், என் ஆண்டவர். ஆனா என்ன அர்த்தம்? ஐயோ நானா? சொல்லுங்க. ஐயோ நானா? எனக்கு தகுதியே இல்லை, ஆனா எப்படி முடியும் அப்படின்னு கேட்கறான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்பவே நீ ரெடி ஆயிட்டன்னு அர்த்தம். அப்போ நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது, எனக்கு சுத்தமா தகுதி இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியல, என்னால எது இருந்தாலும் யூஸ் இல்லை அப்படி சொன்ன ஆளு ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன பண்றாரு? தகுதியாகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை ஒரு பாட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. அந்த பாட்டில் வந்து, என் பலன் இல்லை, என் தகுதி இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க. என் பலன் இல்லை, என் தகுதி இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை. எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் என்ன வந்து என்ன வீழ்க்கணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. ஏன்னா கர்த்தரோட கிருபை. நான் சொல்லும் போதெல்லாம் கிருபைன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை. அப்போ ஒரு பாட்டுல என்ன, ஒரு பாட்டு பாடலாம். அந்த பாட்டுல என்ன இருக்குதுன்னா, நான் இல்லை. சொல்லுங்க. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் பலன் இல்லை, என் தகுதி இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தகுதி இல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. பண்ணலாமா? ஏதான் யார் சொன்னா? கிதியோன் சொன்னான். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, நான் எப்படி ஒரு தேசத்தை மீட்க முடியும்னு கேட்கறான். கரெக்டு தானே? நியாயம் தானே? ஒரு போருக்கு போக முடியுமா நம்மளால? நமக்கு இருக்கிற பலன்ல போர் போக முடியுமா? போயிட்டு நேரம் சண்டை போட சொல்றாரு. நான் ரொம்ப வீக்கான ஆளு சொன்ன மாதிரி ஆளை கொண்டு போய் சண்டை போட சொல்றாரு. உடனே கிதியோன் சொல்றான், அவன் சொல்றது காட்டு நியாயம் தானே? நியாயமா இல்லையா? ஒரு ரொம்ப எளிமையான ஆளை கொண்டு போயிட்டு நீ போய் ஒரு தேசத்தை சுதந்திரிக்க போற, நீ தேசத்தை நீ வந்து மீட்க போற அப்படின்னு சொன்னா நியாயம் தானேங்க? நம்மளால 20 கிலோ தூக்க முடியுமா? 30 கிலோ 40 கிலோ தூக்க முடியுதா? அந்த மாதிரி ஆளை கொண்டு போயிட்டு சொல்றாரு, நான் உன்னை தேசத்தையே மீட்க போறேன். தேசத்தை மீட்க போறதுன்னா என்ன சும்மா சாதாரண காரியமா? நேர சண்டை போட சொல்றாரு. சண்டை போட்டு பழக்கம் இல்லை, பிரச்சனை பண்ணியும் பழக்கம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நேரம் ஒன்று கொண்டு போயிட்டு சேர்க்க போறாங்க. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, இஸ்ரேல் வந்து கஷ்டப்பட்டு, இஸ்ரேல் ஜனங்க கஷ்டப்பட்டு ஒரு இதை மீட்கிறாங்க. இது நெல் வைக்கிறாங்க, கடைசியில் தண்ணி பாய்ச்சுறாங்க, கடைசியில் என்ன பண்றாங்க? இந்த மீதியர்கள். சொல்லுங்க. மீதியர்கள், மீதியானவர்கள். அந்த மாதிரி அது ஒரு ஊரு. அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கரெக்டா விளைச்சல் வரும்போது நேரம் வந்து நெல்லுகள் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க. பக்கத்து ஊர்ல சண்டை வருதா? பக்கத்து ஊர்ல யாராவது கரெக்டா நீங்க நெல் பயிரிட்டு எல்லாமே ரெடி பண்ணும் போது அறுவடை நேரத்துல பக்கத்து ஊருக்காரன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? கோவம் வரும்ல. ஆனா ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அப்போ பக்கத்து ஊருக்காரன் ரொம்ப புஷ்டியா இருந்தான்னு வைங்க, நான் இந்த மாதிரி பெருசா இருந்தா உங்களுக்கு என்ன யோசிப்பீங்க? என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா ஆண்டவரே, என்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? அப்போ அந்த மாதிரி டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்றாரு. சொன்ன உடனே கிதியோன் யாரு? கிதியோன் சொல்றான், என்னால முடியாதுப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இருக்கிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நாங்க எத்தனை பேரு, என் ஊர்ல மொத்தம் யாரு, உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? உங்க ஊர்ல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 5000 பேர் இருப்பாங்களா? பக்கத்து ஊர்ல வந்து 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா?
அவ்வளோ பயம். அதே மாதிரி தான் அங்கேயும் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறானுங்க, ஆனால் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே 1,00,000 பேருக்கு மேலே இருக்கும். இவன் பார்த்தோன்னே கிதியோன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த 20,000 பேர் வச்சு தான் அந்த 1,00,000 பேரை வெட்ட போற, நீ அவன் ஜெயிக்க போற அப்படின்னு சொன்னோன்னே பயம் யாருக்கு வருது? கிதியோனுக்கு வருது. ஐயோயோ என்ன சொல்றீங்க, நான் எப்படிங்க பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? பக்கத்து ஒரு பெரிய ஊர் அடிச்சா கரெக்டாக அறுவடை வரும்போது நேரம் வந்து எல்லாத்தையும் நெல்லுகள் எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அவ்வளோ கோவம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவன் பெரியவன், அவனுக்கு பெரிய ஊரே இருக்கு, அவன் பெரிய ஆளாக இருக்கிறான். அதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. அப்போ அதே மாதிரி பயந்துட்டு உட்காந்துருக்கும் போது கிதியோன் பயந்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஒன்றை வச்சுதான் நான் அந்த தேசத்தை எதுக்க போறேன்னு. இவனுக்கு ஒரே பயம், ஐயோ சாமி என்ன ஆள் விடு. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? உன்னை வந்து நான் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்க போறேன், நீ தான் அந்த ஊருக்கே வந்து ஊரை அடிச்சு, நீ பக்கத்து ஊரை அடிச்சு காலி பண்ணி நீ தான் ஜெயிக்க போற அப்படின்னு சொன்னா பயம் விடுமா விடாதா? இன்னொன்னு நல்ல தமிழ்ல சொன்னா அல்லு விடுமா? பயம் வீதி கிளம்பாதா? ஏன்ப்பா சும்மா இருக்கிறேன் நான் பாட்டி வீட்டில் டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன், நான் 3 வேளை சாப்பிட்டு உட்காந்துருப்பேன். என்னத்துக்கு என்ன தேவையில்லாம இழுத்துட்டு போயிட்டு அவனை கொண்டு போயிட்டு சாவச்சு அவன் நஷ்டம்னா நம்ம அடிக்கும் போது அடி திருப்பி விடும்ல. அப்போ பயம் வரும் தானே, உயிருக்கு பயம் வரும் தானே. அவன் சொல்றான், சொன்ன உடனே அதுக்கு தான் பயப்படுறான், ஒதுக்குது அவனுக்கு கை காலலாம். ஐயோ என்னை விட்டுருங்கப்பா. எப்படி ஒதுக்குது? எப்படி ஐயோயோன்னு ஒதுருனா அவன் ஐயோயோ வானாப்பா சாமின்னு விட்டுரு. நானும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தகுதி இல்லைன்னு சொன்னவையா இல்லையா? அப்போ நான் உன்னை தான் எடுக்க போறேன்ட்டாரு. இவனுக்கு நைட்லாம் தூக்கம் வரல. ஏன்பா நீ சும்மா இருக்கிற, நான் சும்மா சந்தோஷமா எங்கேயாவது நெல்லு பக்கத்தில் இருந்துட்டு ஏதோ கொச்சிட்டு உட்காந்துருப்பேன், தென்னையில் படுத்து தூங்கிக்கிட்டு நான் காலைல ஏதோ ரேடியோ கேட்டுக்கினேன். கரெக்டு தானே, நியாயம் தானே? அவன் சொல்றது அவனும் மனுஷன் தானே, அவனும் தேவதூதனா, அவனும் மனுஷன் தான். அவனும் யோசிக்கிறான், ஐயோ இவர் வேற கூப்பிட்டாரு தேவையில்லாம நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னு. இவனுக்கு பயம் தான் முடியல. முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி ஓகே சரி சொல்லிட்டாரு, நம்ம எப்படியா ரசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே சொல்லும் போது கடவுளே வந்து சொன்னானா என்ன சொல்லுவீங்க? சரி நான் ட்ரை பண்றேன் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சரி நான் ட்ரை பண்ணலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்றேன் அப்படின்னு போயிட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வாண்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, கிதியோன்னு ஒரு வீட்டில் போயிட்டு நீங்க வரீங்களா, போருக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க. உங்க ஊர்ல சண்டை வரும்போது பசங்க கூப்பிடுறாங்கல்ல, சண்டைக்கு வா. நம்ம வீட்டு மேல கை வச்சிட்டான், அவனை ஒரு 2ல் 1 பார்த்துடலான்னு பயப்படுறாங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன அது சரி 22,000 பேர் வந்துடுறாங்க. எவ்வளவு பேரு? 22,000 பேர் வந்துடுறாங்க. வந்த உடனே இவனுக்கு ஒரு தெம்பு, ஆஹா எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? 22,000 பேர் வந்துட்டாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, தம்பிங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? கிதியோனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு யாருக்கு பயமா இருக்கோ அவங்களை வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்றாரு. யாருக்கு வீட்டுக்கு போகணும்? நியாயம் தானே? நியாயமா நியாயம் இல்லையா? பயமா இருந்தவன் அவன் சண்டை போடணும் மாட்டானா? இவன் வந்து சரி யாரும் பயப்பட மாட்டாங்க, எல்லாம் நம்ம தான் பயந்தாங்கொல்லி நினைச்சிட்டு இருக்கான். யாரு? கிதியோன். போயிட்டு சொல்றான் பயமா இருக்கவங்களா வீட்டுக்கு போகணும்னு. பாதி பேர் போயிட்டாங்க. 22,000 பேர்ல 11,000 பேர் போயிட்டாங்க. இவனை பார்த்தோன்னே என்ன ஆண்டவரே நீங்க சொன்னதை வச்சு நான் வந்தேன், கடைசியில் 11,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு, என்ன ஆண்டவரை பண்றதுன்னு கேட்கறான். கேட்டோன்னு திருப்பி ஆண்டவர் கூப்பிட்டாரு, இங்க வா. கூப்பிட்டு சொல்றாரு, நீ கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி குடிக்க விடு. ஏங்க தண்ணி குடிக்க விடு. அப்போ நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறாரு. நேரம் 11,000 பேர் கூட்டு போறான். கூட்டு போயிட்டு தண்ணி குடிக்க சொல்றான். ஆத்துல போய் தண்ணி குடி அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிக்கும்போது நீங்க எப்படி குடிப்பீங்க? தண்ணி ஆத்துல போற தண்ணி எப்படி குடிப்பீங்க? மொண்டுனா எப்படி மொண்டுங்க? ஜக்குலாம் ஒண்ணு கிடையாது, கையில மொண்டு குடிக்கிறீங்க. கையில மொண்டு குடிக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அப்படியே முட்டி போட்டு தண்ணியில அப்படியே நச்சு குடிக்கிறாங்க. எப்படி நாய் மாதிரி நாக்கு நீட்டிட்டு குடிக்கிறாங்க. அப்ப நீங்களாம் என்ன கேட்டகரி? ஒண்ணு அந்த நாக்கு வெறும் வாய் வச்சு குடிக்கிறாங்களா, இல்ல கை தூக்கி குடிக்கிறாங்களா? நீங்களா கை தூக்கி தான் குடிப்பீங்க. உங்களை மாதிரி ஆளையும் ஆண்டவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. உங்களையும் ஆண்டவர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஏன் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஆள் எடுங்க வேணா,
வாய் டைரக்டா வச்சு குடிக்கிற ஆள் தான் வேணுன்றாரு. இவனுக்கு இது எனக்கு புரியல. என்னயா என்ன சம்பந்தமே இல்லாம சொல்றீங்க? எல்லாம் தண்ணி இப்படி தானே குடிப்பாங்க. ஆத்துல போற தண்ணி எப்படி குடிப்பீங்க? கையால தான் குடிப்பாங்க. நியாயமே இல்லை. ஏன்னா ஆண்டவரே என்ன ஆண்டவர் சொன்னீங்க பார்த்து எடுத்து அமிச்சா மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 300 பேர் தான் இருக்காங்க. எவ்வளவு பேரு? 22,000 எங்க இருக்கு? 300 எங்க இருக்கு? 300 பேரை கொண்டு போயிட்டு நேரம் 1.5 லட்சம் பேர் போய் ஜெயின்றாரு. முடியுமா? என்ன சொல்ல வராரு? நீ யோசிக்கிற நிறைய ஆள் இருந்தா எனக்கு இவ்வளவு தகுதி இருந்துச்சுன்னா நான் இவ்வளவு பேரை வச்சிருந்தேன்னா ஜெயிக்க முடியும். ஆனா நான் சொல்றேன் பேரு புகழ் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு நீ இருந்தா போதுன்றாரு. அல்லேலூயா. யார் இருந்தா போதும்? நான் இருந்தா போதும். சொல்லுங்க, நான் இருந்தா போதும்னு சொல்லுங்க. நான் இருந்தா போதும். ஏசப்பா சொல்றாரு நான் இருந்தா போதும் அப்படின்னு போதும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்க நேரா போய் சண்டை போடுன்றாரு. சண்டை போட்டோன்னே இவனுக்கு என்ன 300 பேர் வச்சு 1 லட்சம் பேரும் அடிக்க முடியுமா? 2 பேர் 20 பேரும் அடிக்க முடியுமா? அப்போ அவன் சொல்றான் என்ன ஆண்டவரே கொஞ்சமாவது யோசிங்க ப்ளீஸ், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 300 பேரை வச்சு நான் என்ன பண்றது ப்ளீஸ் சொல்லுவோமா இல்லையா? ப்ளீஸ் என்னால முடியல, ப்ளீஸ் என்ன தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. அவனே நான் சொல்ற மாதிரி செய்யுன்றாரு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே செய்யலாம் அப்படின்னு நேராக கொண்டு போயிட்டு போறாங்க. நைட்டு வந்து அது எக்கால சத்தம். எக்காலம் தெரியுமா? ட்ரம்பெட். என்ன எக்காலம்னா? ட்ரம்பெட் தெரியுது தமிழ்ல. எக்காலம் தானா? எக்காலம் பார்த்துருக்கீங்களா? எக்காலம் எக்காலம். அந்த எக்காலத்தோட போங்க, நான் உனக்கு ஜெயிச்சு தரேன்றான். இப்ப இவனுக்கு கிடியோனுக்கு ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? கால் உதறுது பயத்துல. ஐயோ என்ன ஆண்டவரே சும்மா நீங்க வேற கூப்பிட்டு போயிட்டீங்களே, நான் எப்படி பண்ண போறேன்னு நேரம் சண்டை போட்டுறதுக்கு போறாங்க. போயிட்டு ஆண்டவர் சொல்ற எக்காலத்தை ஊது. வந்துச்சா? எக்காலத்தை ஊது. எக்காலம்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த எக்காலம் ஊதுவாங்க இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி. அது பாருங்க இந்த மாதிரி சவுண்ட் கேக்குதா? யாரோ சண்டைக்கு வராங்க. ட்ரெயின் சவுண்ட் தானே அது? ட்ரெயின் சவுண்ட் தானே? இந்த மாதிரி எக்காலம் ஊதுறாங்க. ஊதுன உடனே அவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? இது ஊதிட்டு முன்னாடி போ, நான் முன்னாடி போறேன்றாரு. யாரு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. யாரு? யெகோவா தேவன் இயேசுநாதர் சொல்றாரு நீ ஊத ஆரம்பிச்சு நான் உனக்கு முன்னாடி போறேன். இந்த சவுண்ட் இந்த சவுண்ட் கேட்ட உடனே ஊதுனோடனே பயமா இருக்கு. ஊதுன்றதுக்கு நடந்து போங்க, நடந்து போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு போறேன்றாரு. அந்த 300 பேர் மட்டும் தான் போனாங்க. எத்தனை பேரு? 300 பேர் போய் 1.5 லட்சம் பேரை வீழ்த்தினாங்க. யாரால? ஆண்டவரால். கரெக்டா பிடிச்சிங்க பாரு பாயிண்ட. யாரால? ஆண்டவர்னால மட்டும்தான். யாரால முடியும்? அதே மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குது, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, என் வீட்டுல என் பொண்ணு பேச மாட்டேறான், என் அப்பா பேச மாட்டேறாங்க, என் மாமனார் பேச மாட்டேறான். அதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி போனார்னா நமக்கு கண்டிப்பா ஜெயம் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ அந்த ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா? ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெயம் கொடுக்கறதுக்கு நன்றின்னு சொல்றோம். அது ஒரு பாட்டு பாடலாமா? கொடுக்குற ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரிக்கணும். உட்காருங்க. ரொம்ப பாவம் கால் வலிக்குது. அப்ப ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் அவன் சொல்றான், விக்டரி பாடிட்டு வந்து பாடுறான், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் பாடுறான். எத்தனை பேரோட போனாங்க? கிதியோன் எத்தனை பேரோட போனா? 3. கரெக்ட். ஏன் பயப்படுறீங்க? கரெக்டா சொல்றீங்க. சாக்லேட் கொடு. 300 பேர். 300 பேரோட போய் எத்தனை பேர் ஜெயிச்சான்? 1.5 லட்சம். 1.5 லட்சம் பேர் என்ன அசால்ட்டா 300 பேர் கொண்டு போய் முடியுமா? இப்போ அப்ப யாரால முடியுது? ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பண்ணோம்? நான் இல்ல, என் பெலன் இல்ல,
என் தாளந்தில்ல, எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ நீங்க எந்த ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, நல்லா ஒண்ணுமே முடியல ஆண்டவரே, என்னால சுத்தமா செய்ய முடியல, எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது நீங்க சொல்லணும், என் தேவனால எல்லாம் முடியும். சொல்லுவீங்களா? என் தேவனால எல்லாம் முடியும். ஆனா ஏன் என் தேவனால முடியும்னா, எனக்கு அவர் அந்த பலனை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. எனக்கு அந்த பலனை கொடுக்குறாரு. அப்போ கிதியோன் ஆளே முடியும்னா உங்களால முடியாதா? முடியுமா முடியாதா? உங்களால முடியுமா முடியாதா? ஏன்? அவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன நீங்க என்ன யோசிக்கணும், அந்த டைம்ல என்ன யோசிக்கணும், உன்னால முடியாதுன்னு சொன்னோன்னே என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா என் தேவன் என்ன சொல்றாரு, உன்னால முடியும். இதுக்கு ஒரு பாட்டு நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு பாட்டு நான் சொல்லித்தரேன். அந்த பாட்டை நீங்க பாடுங்க, நீங்களும் உள்ளுக்குள்ளே பாடுங்க. பாட்டு பிடிக்குமா இல்லையா? பாட்டு பாடுறதுல தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லைங்களா? பாட்டு பாடுற தப்பு இல்லையா? தப்பு இல்ல, தப்பா? அப்ப நீங்க என்ன சொல்லணும், கூடுமே, எல்லாம் கூடுமே, என் தேவனால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை. உங்க யாரால கூடாதது ஒன்றும் இல்லை, தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, என் தேவனால எல்லாம் கூடுமே, கூடாதது ஒண்ணுமே இல்லை. தேவனால கூடாதது ஒண்ணுமே இல்லை. சொல்றீங்களா? கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது என்ன? ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. பாடுவீங்களா? இந்த பாட்டு நீங்க வீட்டில் பாடுவீங்களா? என்னால முடியல, என்னால எதுவுமே செய்ய முடியல. உங்க மருமக சொன்னாலும் சரி, உங்க பையன் சொன்னாலும் சரி, உங்க பொண்ணு சரியா சொன்னாலும் சரி, உன்னால எப்படிமா முடியும் சொல்லியிருக்காங்களா? உன்னால எப்படிமா முடியும்? உனக்கு என்ன பலன் இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தாளம் இருக்குது, உன்னால எப்படி முடியும்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும், என் ஆண்டவரால முடியும்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அந்த தகுதி இருக்கு. இதே மாதிரிதான் யார் கதையை சொல்லணும் நீங்க இப்போ? கிதியோன் சொல்லுங்க. கிதியோன் ஒருத்தர் தான் பைபிள்ல, அவனால முடியாதுன்னு சொன்னான். அவனை கொண்டு என்ன பண்ணாரு, ஒரு தேசத்தை, ஒரு ஊரையே என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. அதே போல என்னையும் காப்பாத்துவார். கரெக்ட், சூப்பர். அல்லேலூயா. காப்பாத்தாரா காப்பாற்ற மாட்டாரா? அப்போ அதேதான் நீங்க சொல்லணும். யாராவது ஒண்ணு யாருமா நீ, இன்னும் உன்னால என்னமா முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், என்ன காப்பாத்துவாரு, என்ன பலப்படுத்துவாரு, என்ன கண் கலங்க வைக்கவே மாட்டாரு. ஏன்னா என் தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்னாங்களா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமம்னு சொன்னார்ல. அப்ப எனக்கு பலன் கொடுக்கறது யெகோவா தேவன் தான். கரெக்டா? எனக்கு சமாதானம் கொடுக்கறது யெகோவா தேவன் தான், எனக்கு பலனை கொடுக்கறது யெகோவா தேவன் தான், எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யெகோவா தேவன் தான், எனக்கு சாப்பாடு கொடுக்கறது யெகோவா தேவன் தான். நான் நல்லபடியா தூங்குறேன்னா அதுக்கும் காரணம் யாரு? யெகோவா தேவன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு வாட்டி ஏதாவது பிரச்சனை வரும்போது தேவனே யெகோவா தேவனேன்னு கூப்பிடு, இல்லை இயேசுன்னு கூப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இயேசுவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. இதே மாதிரி ஒரு கதை, ஒரு கதை ஊர்ல ஒரு கதை நடந்துச்சு. இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப 100-120 ஸ்பீடு கிலோமீட்டர்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கார் ஓட்டிட்டு ஃப்ரெண்டில் என் ஃப்ரெண்டு தான், என் ஊருன்னு சொல்லலாம், என் ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்டில் கை குழந்தை ஒன்று, புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேர் கார் ஒரு 100-120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது நேராக பார்த்தாங்கன்னா நல்லா நைட்டு ஒரு 2-3 மணி இருக்கும். அது நல்லா தூக்கம். திடீர்னு ஒரு லாரிக்காரன் வந்துட்டான். யாரு வந்தா ஊருக்க? லாரிக்காரன். சொல்லுங்க, லாரிக்காரன் வந்தான். லாரிக்காரன் நேரா காரை இடிக்க போகும்போது இவங்க என்ன சொன்னாங்க, யெகோவா தேவனே இயேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க?
அந்த லாரிக்காரன் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் டபால் இடிச்சு இவங்க காருக்கு மாற பறந்து போயிட்டானோ. இவங்களுக்கு கடைசியில் ஒண்ணுமே ஆகல. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? நேராக கார் வருது, இப்படி கார் வருது, இந்த பக்கத்துல லாரி வருது, நடுவில் அந்த சென்டர்ல குடுக்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ரோடுக்கு நடுவில். அந்த ரோடுக்கு நடுவில் அப்படி போகும்போது லாரி திடீர்னு ஒரு ஹெட்லைட்டு அவ்வளோ பெரிய சவுண்டோட வான்னு வருந்தோடனே இவங்களுக்கு உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இயேசுவே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த லாரி அந்த நடுவில் பட்டு இவங்க காருக்கு மேல பறந்து போயிடுச்சான். லாரி பறந்து பார்த்துருக்கீங்களா? யாரால முடிஞ்சது? இயேசுவா. சூப்பரா குஸ்திங்க பாயிண்ட். அல்லேலூயா. யாரால முடிஞ்சது? என் இயேசுவால முடிஞ்சது. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கீரல் இல்லை, ஒரு அடி இல்லை, கார்ல கூட ஒண்ணுமே பாடலங்க. அல்லேலூயா. என்ன கிருபை பார்த்தீங்களா? அப்ப நீங்க அதே மாதிரி விசுவாசிச்சீங்கன்னா என் தேவனால முடியும், என் ஏசப்பாவால முடியும், என் தகப்பனால முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா உங்க மேல ஒரு கிரலும் விழாது. அவன் என்னதான் வெட்டுவான் குட்டுவான் பயமுறுத்தினாலும், உன்னை வீட்டு விட்டு தோத்துருவான்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு கவலைப்படாத, நீ எங்க போனாலும் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு பெரிய தேவன் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. இப்ப அவர் நம்ம என்ன பண்ணணும்? தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா நன்றியத்தாங்க, நன்றியப்பா. இப்போ இது வரைக்கும் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? ரொம்ப அப்படி உங்களை ஹெல்ப் பண்றாரு, நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு. நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு இதனால முடியும். இந்த கிதியோன் கதிரையும் கூட பாருங்க, எப்படி அவனால முடியும்னு யோசிக்கலாம். ஆனா அவன் சொல்றான், என்னால முடியாது, எனக்கு நல்லா தெரியும், 100% என்னால முடியாதுன்னு தெரியும். ஆனா என்னோட விசுவாசம், என்னோட யாரை நம்பி வந்தேன்? ஏசப்பாவை நம்பி வந்தேன். ஏசப்பாவை நம்பி வந்தனால 1,00,000 பேர் என்ன 12 லட்சம் பேர் வந்தாலும் 300 பேர் வச்சு ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்போ அதே போல உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், உன்னால முடியாது, எப்படி நான் இதை செய்ய போறேன், எதை நான் அப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்ல, என்ன நடக்கும்? ஆண்டவர் வந்து கூப்பிடும் போது என்ன சொல்லுவாரு? நான் வரமா, நான் வரமா, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா, நான் உன்னை பாத்துக்காம நான் விட மாட்டோமான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வாட்டி பாட்டு பாட்டு முடிச்சிருவோமா? என்ன பாட்டு வேணும்? இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது பாட்டு பாடுன்றீங்களா? இப்ப என்ன பாட போறோம்? எதில் எழுந்துச்சு நீங்க லாஸ்ட் முடிச்சலாமா? இல்லைங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க திருப்பி? நான் இல்ல சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, தாளந்து 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 இல்ல, எல்லாம் ஆக்ஷன் பண்ணலாமா? சின்ன ஆக்ஷனு பண்ணீங்களா? நான் இல்ல சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் எல்லாம் கிருபை. கிருபைன்ற ஒரு ஆண்டவர். நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. படமா என்ன சொன்னீங்க? நான்